கோவில் வருமானத்தை பிற வகையில் பயன்படுத்த ஆங்கிலேயர் கொண்டு வந்தது அறநிலைத்துறை சட்டம் என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பார்த்தோம் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசாமி பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு உட்பட்ட சொத்துக்களின் விவரங்கள், கோவில் நடை திறப்பு நேரம் உள்ளிட்ட விவரங்களை பக்தர்களிடம் பார்வைக்கு வைக்க வேண்டும். மேலும் கோவில்களில் பல இடங்களில் தரைகள் மற்றும் மேற்கூரைகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. இதனால் அசம்பாவிதம் நிகழும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே சேரன் மகாதேவி அமைந்துள்ள அருள்மிகு ராமசாமி பெருமாள் கோவில் பகுதியை சீரமைத்து பராமரிக்கவும், கோவில் சொத்துக்கள் மற்றும் நடை திறப்பு நேரம் உள்ளிட்ட விவரங்களை தகவல் பலகை பக்தர்கள் பார்க்கும் வகையில் அமைக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார்.